இந்த உலகத்திலேயே ரொம்ப சின்ன தீவு அப்படின்னு சொல்லி கின்னஸ் புக்கில் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு தீவில் ஒரு லைட் ஹவுஸ் கட்டப்பட்டிருக்கு. அந்த லைட் ஹவுஸ் தான் வந்து அந்த நாட்டிலேயே மிகப்பெரிய லைட் ஹவுஸ்னு சொல்லப்படுது. என்ன காரணம்னா அந்த லைட் ஹவுஸில் கிட்டத்தட்ட 10 ஃப்ளோர் வரைக்கும் இருக்குது. வெறும் 16 மீட்டர் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த தீவில் எப்படி ஒரு லைட் ஹவுஸை கட்டினாங்க, அந்த லைட் ஹவுஸில் அப்படி என்ன இருக்குது, அதோட அந்த இடத்துல அதை கட்டுறதுக்கான தேவை என்ன, அதை கட்டும்போது அவங்க என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் 1 by 1 பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் நண்பா, நாயமா தமிழ் சேனல் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, இந்த உலகத்திலேயே சின்ன தீவுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தீவில் வெறும் 16 மீட்டர் தான் அந்த தீவோட அளவு. அந்த அளவுக்கு சின்ன தீவில் 10 ஃப்ளோர் இருக்கக்கூடிய ஒரு லைட் ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நாட்டிலேயே அதுதான் பெரிய லைட் ஹவுஸ். அந்த லைட் ஹவுஸ் என்னென்னா பிஷப் ராக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த லைட் ஹவுஸையும் அந்த தீவையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க அந்த பிஷப் ராக்கை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கோம். இந்த லைட் ஹவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக கிரானைட்டால் கட்டப்பட்ட ஒரு லைட் ஹவுஸ். இந்த லைட் ஹவுஸ் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்கக்கூடிய கில்லி தீவுகளில் ஒன்றானதான் இந்த பிஷப் ராக். இதுக்கு பிஷப் ராக்குன்னு பேர் வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் என்ன, இந்த லைட் ஹவுஸை கிரானைட்ல கட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்துருவோம். முதல்ல ஆரம்ப காலத்தில் இந்த தீவுகள் வழியாக வரக்கூடிய கப்பல்கள் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய கடல் சீற்றத்தினாலையும் பாறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் இங்கே வந்து அதிகமான விபத்துகள் நடக்குது அப்படின்னு சொல்லி இதை நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அங்கே வந்து ஒரு லைட் ஹவுஸ் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து வர்றாங்க. 1818 வந்து இந்த இடத்துல லைட் ஹவுஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாலும் 1847 தான் வந்து இந்த இடத்துல லைட் ஹவுஸ் கட்டுறதுக்கான பர்மிஷன் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. அந்த ஆர்டர் பாஸ் ஆனதும் ஜேம்ஸ் வாக்கர் அப்படிங்கிறவர்கிட்ட இந்த பொறுப்பை வந்து கொடுக்குறாங்க. அவர் வந்து ஒரு இன்ஜினியர், அவர் தான் வந்து இந்த லைட் ஹவுஸை பில்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் இந்த லைட் ஹவுஸோட ஸ்ட்ரக்சர் வந்து எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த லைட் ஹவுஸோட காட்ஸ் எல்லாருமே இந்த லைட் ஹவுஸில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்போட தான் வந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட இரும்பால தான் இந்த லைட் ஹவுஸை வந்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிசைனுக்கு அவங்க வந்து வந்திருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் வந்து இவங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க, ஓகே வாங்கியிருக்காங்க. 120 அடி உயரம் வரைக்கும் இந்த லைட் ஹவுஸ் வந்து கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஃபைனல் பண்ணி அப்ரூவல் வாங்குறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷத்துலேயே, அதாவது 1850 வந்து ஒரு புயலால் ஏற்பட்ட விபத்தில் இரும்பால கட்டப்பட்ட இந்த லைட் ஹவுஸ் வந்து தகர்த்தப்படுது. அந்த டைமில் எந்த அளவுக்கு இந்த லைட் ஹவுஸோட ஒர்க் முடிஞ்சிருந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட இதுக்கு வந்து லைட் ஹவுஸ் மேலே லைட்டு வைக்கிற அளவுக்கு இதோட ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஒரு அசம்பாவிதம் நடந்ததுனால இவங்களால வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியல. அதுக்கப்புறமா 1851 மறுபடியும் இந்த டிசைனை வந்து சேஞ்ச் பண்ணி கிரானைட்ல கட்டலாம் அப்படிங்கிற முடிவெடுத்து மறுபடியும் இந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த டைம் இதை வந்து கிரானைட்ல கட்டணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து இதை வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா நிறைய சிக்கல் வந்துச்சு. எந்த மாதிரியான சிக்கல்கள்னா, கடல் வந்து ஒரு நிலையில இல்லாதனாலையும், கடற்பாறைகள் வந்து அங்கே அதிகமாக இருந்ததுனாலையும் பொருட்களை எடுத்துகிட்டு வர்றதுக்கும், அங்கே கட்டக்கூடிய கட்டடத்துக்கு தேவையான பரப்பளவு அந்த பிஷப் ராக்குங்கிற தீவில் இல்லாத காரணத்தினாலையும் நிறைய தடங்கல்கள் வருது. இருந்தாலும் இதை வந்து கம்ப்ளீட்டாக இதோட ஒர்க்கை வந்து செகண்ட் டைம் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஒரு வழியாக 1858 செப்டம்பர் 1 வந்து அதை வந்து கட்டி முடிச்சு ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த லைட் ஹவுஸுக்கு 4 பேரை வந்து அப்பாயின்ட் பண்ணி லைட் ஹவுஸ் கீப்பராக வந்து அங்கே வந்து வேலைக்கு வைக்கிறாங்க. ஆனால் அந்த தீவு வந்து ரொம்ப சின்ன தீவு அப்படிங்கிறதுனால அவங்களோட குடும்பங்களும் அவங்களும் தங்குறதுக்கு தனியாக இன்னொரு இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்து ஒரு கோட்ரஸில் அவங்களை வந்து ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. ரெண்டாவது கட்டப்பட்ட இந்த லைட் ஹவுஸோட ஹைட் வந்து 49 மீட்டர், அதாவது 161 அடி வந்து இதோட அளவு இருந்திருக்கு. இதை மொத்தமாக 10 ஃப்ளோராக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த 10 ஃப்ளோர் எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நல்ல தண்ணிக்குன்னே ஒரு தனியாக ஒரு தொட்டி வந்து அந்த இடத்துல கட்டியிருக்கிறாங்க. ஏன்னா சுற்றியும் வந்து கடல் தண்ணி தான் இருந்திருக்குது. அதே சமயம் இது வந்து ரொம்ப சின்ன தீவு அப்படிங்கிறதுனால இவங்க வெளியிருந்து தான் வந்து இவங்க குடிக்கிறதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் நல்ல தண்ணி வந்து கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்ததுனால ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து அதுக்குண்டான வேலையை வந்து அந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் வந்து கம்ப்ளீட்டாக பிளாங்காக விட்டுட்டு அந்த செகண்ட் ஃப்ளோரில் இருந்து தான் மேலே போகிறதுக்கு ஏணிகளும் படிக்கட்டுகளும் அமைச்சிருக்காங்க. 3வது ஃப்ளோரில் என்ன இருக்குன்னா, 3வது ஃப்ளோரில் தான் வந்து சேமிப்பு அறை அமைச்சிருக்காங்க. 4வது ஃப்ளோரும் 5வது ஃப்ளோரும் கம்ப்ளீட்டாக வந்து அந்த லைட் ஹவுஸுக்கு தேவையான எண்ணெய்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு இடமா தான் அதை வந்து பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த டைமில் லைட் ஹவுஸ் வந்து எண்ணெயால் தான் எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. ஸோ அதுக்காக 2 ஃப்ளோரை வந்து இதுக்காகவே தனியாக கொடுத்துருக்காங்க. 6வது ஃப்ளோரும் 7வது ஃப்ளோரும் லைட் ஹவுஸ் கார்டு தங்குறதுக்கும் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்குமான ரூமை தான் வந்து 6th and 7th ஃப்ளோரில் 2 ஃப்ளோர் வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. 8வது ஃப்ளோர் வந்து ஸ்டோர் ரூமாகவும், 9வது ஃப்ளோர் வந்து சர்வீஸ் ரூமாகவும், கடைசியாக 10வது ஃப்ளோர் தான் வந்து லைட் ஹவுஸோட லைட் இருக்கக்கூடிய ஒரு அறையாகவும் இவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. 1850 காலகட்டத்திலேயே இந்த உலகத்திலேயே சின்ன தீவுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தீவில் ஒரு லைட் ஹவுஸையும் கட்டி அந்த லைட் ஹவுஸில் 10 ஃப்ளோரும் வச்சு அந்த 10 ஃப்ளோருக்கும் ஸ்ட்ரக்சர்ஸையும் அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட அந்த லைட் ஹவுஸுக்கு வந்து ரொம்பவுமே
அதிகமான பொருட்செலவும் பணச்செலவும் ஏற்பட்டிருக்கு. எந்த அளவுக்குன்னா 1850 காலகட்டத்தில் இந்த 2 லைட் ஹவுஸ், அதாவது ஃபர்ஸ்டே வந்து ஒன்று கட்டி இடிஞ்சிருச்சுன்னு சொன்ன இல்லையா, இரும்பு லைட் ஹவுஸ், அதுக்கும் 2வது கட்டப்பட்ட கிரானைட் லைட் ஹவுஸுக்கும் சேர்த்து செலவானது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு தேதிக்கு 1,11,000 யூரோ. அதை வந்து இன்னைக்கு தேதிக்கு யூரோட மதிப்பிட்டோம்னா 1,10,00,000. இதை வந்து இந்திய மதிப்பு கணக்கீடு பண்ணோம்னா 130 கோடி. 130 கோடி ஒரு லைட் ஹவுஸ் கட்டுறதுக்காகவே அந்த கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க 1980s. என்னதான் வந்து இவ்வளோ பொருட்செலவுகளும் இவ்வளோ பணச்செலவுகள் பண்ணி கிரானைட்ல இந்த லைட் ஹவுஸை கட்டியிருந்தாலும் சில இயற்கை சீற்றங்களில் இந்த லைட் ஹவுஸ் வந்து கதி கலங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சில நேரங்களில் இந்த லைட் ஹவுஸ் வந்து வளைஞ்ச மாதிரி கூட இதோட ஸ்ட்ரக்சர் வந்து மாறி இருக்கு அப்படின்னே வந்து அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய கடல் சீற்றம் வந்து அதிகமாக இருந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய கடல் வந்து எப்பவுமே வந்து ஒரு நிலைப்பாட்டில் இல்லாத மாதிரி தான் இருந்திருக்குது. எந்த அளவுக்குன்னா இந்த லைட் ஹவுஸை மூழ்கிற அளவுக்கு கூட இந்த அலைகள் வந்திருக்கு. அதே நேரம் இந்த லைட் ஹவுஸ்ல சில ஜன்னல்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஜன்னல்களுக்குள்ள இந்த லைட் ஹவுஸோட தண்ணிகள் வந்து உள்ள நிறைய அளவுக்கு கூட இங்க இருக்கக்கூடிய அலைகள் வந்து ரொம்ப பெருசாகவும் ரொம்ப பலமாகவும் வந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த கடல்னால ஏற்பட்ட சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் எல்லாமே வந்து அடுத்தடுத்த காலங்களில் சரி செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த லைட்டும் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆயில், அதுக்கப்புறமா டீசல், அதுக்கப்புறமா பெட்ரோல் அப்படின்னு அதுவும் வந்து ஒவ்வொரு கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த லைட்டையும் வந்து மாத்திட்டு இருந்திருக்காங்க. கடைசியா 1992 டிசம்பர் 15 இந்த லைட் ஹவுஸ் வந்து கம்ப்ளீட்டா தானியங்கி மயமாக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பிஷப் ராக் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு என்ன காரணம்னா இந்த பிஷப் அணியக்கூடிய டாக் இருக்கு இல்லையா, இந்த தொப்பி, அந்த தொப்பிகளுடைய ஷேஃபில் தான் இந்த ராக்கு வந்து இருக்குது. இந்த தீவில் இருக்கக்கூடிய பாறைகள் அந்த மாதிரியான ஒரு ஷேப்லையும் இந்த தீவில் கட்டப்பட்ட இந்த லைட் ஹவுஸும் அதே மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்கிற காரணத்தினால தான் இதை வந்து பிஷப் ராக் அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே சின்ன தீவுன்னு கின்னஸ் புக்கில் இடம் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு தீவையும் அந்த தீவில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் அது வந்து ரொம்பவுமே வந்து பொருட்செலவுலையும் கிரானைட்லையும் கட்டப்பட்ட அந்த லைட் ஹவுஸை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போதான் நம்ம வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.